அனைவருக்கும் வணக்கங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா என்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்குமா, உங்களின் பலம் பலவீனங்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்னைக்கு உங்களை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த 7 மலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயத்த மனசில் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வியூகங்கள் மூலமாக வெற்றி காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட ராசி தான் மகர ராசி. மேலும் உங்களுக்கு சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் 4வது வீட்டில் அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் மற்றும் சகோதரிகளால் பண விரயம் அப்படிங்கிறது வரப்போகுது. உங்கள் வார்த்தைகளுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. வீண் வம்புகள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுக்கு அவர் என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்ய இடத்துல அவ்வளவு உற்சாகம் இருக்காது. உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் நிறைய விதமான சலுகைகள், அது மட்டும் இல்லாமல் லாபமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல அமர்றாரு. இதனால் வியாபாரம் அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லப்படுது. சாதுர்த்தியமாக திட்டம் போட்டு எதிரிகளின் சதி செயலை முறியடிப்பீங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் அமர்றாரு. இதனால் எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படும் நிலையானது உருவாகுங்க. மனக்கவலை அதிகரித்து உடல் சோர்வு உண்டாகும். அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்காதீங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் அமர்றாரு. இதனால் பண செலவு மற்றும் பொருள் இழப்பு உண்டாகக்கூடும். மேலும் ராகு பகவான் 3ஆம் இடத்துல இந்த காலகட்டத்தில் அமர்றாரு. இதனால் பணம் கையில் தங்காது. புது மனிதர்களின் சந்திப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் அமர்றாரு. இதனால் குடும்பத்தோடு ஆலய தரிசனம் செய்வீங்க. மேலும் எதிர்காலத்திற்கு பணத்தை சேமிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும். வீடு மனை வாங்கும் முயற்சி இருந்தால் அதில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர்கள் வகையில் உதவி அப்படிங்கிறது உண்டாகுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையக்கூடும். அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலையே காணப்பட போகுதுங்க. வேலையில் சிறப்பாக செய்வீங்க. ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றல் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடுங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் விற்பனை நடப்பதோடு மட்டுமல்லாமல் லாபமும் அதிகரிக்கும். பணியாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டு செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 8, 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5. சந்திராஷ்டம தினங்கள் 5ஆம் தேதி மதியம் முதல் 6, 7 இரவு வரை. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதாலும் அவர் உங்கள் ராசிக்கு பஞ்சம கர்மாதிபதியாக இருப்பதாலும் மிக்க சிறந்த பலன்களை அடைவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சகல விதத்திலுமே சௌபாக்கியம் கிடைக்கும். கஷ்டங்களுக்கு வடிகால் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் சூழ்நிலை பிறக்க போகுது. எதிர்மறை சிந்தனைகளை விடுவித்து நேர்மறையில் எந்த விஷயத்தையும் அணுகுவீங்க. குரு 5வது இடத்துல இருந்து ராசியை பார்ப்பதால் சுப காரியங்கள் நடைபெறும்.
திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் கிரக அமைப்புகளும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது வீட்டில் சனி மற்றும் ராகு இணைய போகிறாங்க. மேலும் இவர்கள் வலிமையாக இருப்பதாலும் சுக லாபாதிபதி செவ்வாய் இவர்களை பார்ப்பதாலும் திடீர் முடிவுகள் எடுத்து அமைதியை இழந்து விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கேள்விப்பட்டதையெல்லாம் நம்பி வார்த்தைகளை விடாதீங்க. சக்திக்கு மீறிய செலவுகளை செய்யாதீங்க. வீண் தற்காகளில் பலன் இல்லை. சில விஷயங்களில் அமைதியாக கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் பரிகாரமாக என்ன மாதிரியான விஷயத்தை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் அருகில் இருக்கக்கூடிய புற்று மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக மாற்றி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் மகர ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு, தைரியவரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றமானது 11/5/2025 அன்று குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும். உங்களது பேச்சை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே இழுப்பறையாக இருந்த முடிவில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் பிறக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க போகுது. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்பட போகுது. பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பெறுவீங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தவர்களிலும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது வேகம் பிடிக்கும். கல்வியில் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மிகவும் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற சந்தோஷ தருணங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி தன வரவுகள் வந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று நிம்மதி பிறக்கும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களால் மூலம் பாசங்கள் மற்றும் அன்பும் கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். சுப காரியங்கள் வெகு சுலபமாக கூடி வருங்க. விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் கை கொடுப்பாங்க. புதிய வீட்டிற்கு செல்வது சிறிது தள்ளி போடுவது நல்லது. பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரர் மற்றும் சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை வளரும். அவர்களோடு சேர்ந்து இனிய பயணங்கள் செல்வீங்க. உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும். பகைவர்களை வெற்றி கொள்வீங்க. உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சீராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களின் பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இட நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின்படி என்ன விதமான மாற்றங்களெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நான் முழுசாக சொல்லியிருப்பாங்க. இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த திருப்பதியில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.